இந்த செகண்ட் பிரெக்னன்சில என்னோட ஹீமோகுளோபின் சடனா குறைய ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த டைம் நான் வாரத்துல 2 தடவை கட்டாயமா முருங்கைக்கீரை சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 25 டேஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பனா சொல்லணும்னா நான் டேப்லெட்லாம் கரெக்டா போடுற ஆளே கிடையாது. இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான் வாரத்துல 2 தடவை பொரியல் பண்ணி சாப்பிட்டேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ல பொரியல் பண்ணி சாப்பிடுறத விட சூப் வச்சு குடிக்கிறது தான் நல்லது, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் எப்பவுமே சூப் வச்சு குடிக்கவே மாட்டேன். அதுக்கான ரீசனை சொல்றேன். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை சூப்புக்கு கிளீன் பண்ண முருங்கைக்கீரையோட வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சமா மிளகு, சீரகம், அதோட நிறைய தண்ணி சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு அடுப்புல வச்சுட்டேன். அது விசில் வர கேப்லயே ஈவினிங் ஸ்நாக்கா தம்பிக்கு கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி வேக வச்சுட்டேன். தென் அந்த கீரை 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் இருத்து குடிக்க சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த இலையிலேயே கண்டிப்பா பாதிக்கு பாதி சத்து போயிடும். அதனாலதான் நான் சூப் குடிக்காம பொரியலாவே சாப்பிட்டுருவேன். பட் ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்தேன், அந்த இலையை வேஸ்ட் பண்ணாம அரைச்சு அதை அந்த சூப்போடயே கலந்து லைட்டா உப்பு பெப்பர் போட்டு கொதிக்க விட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். டேஸ்ட்டுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடிக்கணும்னு நினைச்சேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு.